தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேர மழை பதிவு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நெய்வேலியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெய்வேலியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், முழு விவரம். செம்மலர், தமிழ்நாட்டில் பரவலாக நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது. தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்றே அறிவித்திருந்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நேற்று இரவு முதலே விட்டுவிட்டு மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் கனமழை என்பதும் பதிவாகி இருக்கிறது. சென்னையிலும் பல்வேறு இடங்களில் கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த காலை 5:30 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தற்போது வரை நெய்வேலியில் 11 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பரவலாக மழை என்பது பெய்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக அதிகாலை 3 மணி வரை சோழிங்கநல்லூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. தொடர்ந்து காலை முதலே விட்டுவிட்டு மிதமான மழை என்பது பெய்து வரக்கூடிய சூழலில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக இன்னமும் மழை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. சென்னையில் அடையாறு, ஆலந்தூர் உள்ளிட்ட இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று எண்ணூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. செம்பரம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் 8 சென்டிமீட்டர் மழை என சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை என்பது மிதமான மழையாகவும் கனமழையாகவும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இன்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. செம்மலர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.